ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? கும்பராசிக்காரர்கள் என்றாலே பிருந்தா ஒரு குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை தினமும் பார்க்கிறேன். என் தம்பி சதீஷ் ஆகட்டும், நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள். என் மடத்தில் ஸ்ரீமடத்தில் சுந்தராகட்டும், என் தம்பி, இவர்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டானே, டிஃபன் வாங்கிட்டு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு போனேன் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அதான். அப்போ மற்றவங்களாம் என்ன திருட்டு பசங்களாம் கேட்கக்கூடாது. இவர்களுக்கு அது கூட தெரியாது. அதுதான் அதனோட வெள்ளாந்தியாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஜென்மசனி படுத்திய பாடு 1 2 உடம்புல ஜென்மசனி, இந்த வாழ்க்கையில் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறது தான் இந்த ஜென்மசனி. இந்த ஜென்மசனி கும்பராசிக்காரர்களுக்கு உடம்புல இருந்து 2 நோக்கி போகிறார், ட்ராவல் பண்ணுறார். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்துக்கு சனி பகவான் செல்லுகிறார். இந்த உடம்புல உட்காந்துருக்கிற சனி பகவான் என்னெல்லாம் பிரச்சனை தருவார், தந்தார். சரி விடுங்க சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், இனிமே நல்லது கொடுங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை பிரிச்சிருப்பார். ராசியிலே ராகு இருக்கும்போது என்ன, ராகுவை பார்த்து நீங்கள் ஏன் சார் இவ்வளோ பயப்படுறீங்க? கண்டிப்பாக பயப்படணும். ஏன்னா ராகு மட்டும்தான் என்ன பண்ணுவார், நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணிங்கன்னா கூட உடனே ஊடக வெளிச்சத்தை உங்கள் முன்னாடி திருப்பி விட்டுருவார். யோ இதெல்லாம் ஒரு கேஸாயா, இதுக்கே என்னை மாட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி பர்பஸாக மாட்டி விடுற. உங்களை பற்றிய பழைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறவர் யாருன்னா ராகு தான். ஸோ அப்போ இந்த ராகு பகவான் ஒரு பக்கம் பாடாப்படுத்திட்டு இருந்தார். இதெல்லாம் சரியாகி சனி ஒரு பக்கம் பொருளாதார குறைபாடு, காசு திடீர்னு 5000 ரூபா போட்டாங்க சார் ஜிபேல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இவ்வளோ காசு வச்சுட்டு நான் என்ன சார் செய்யுது, என்ன 5000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சார் 5000 ரூபாய் பார்த்து ரொம்ப நாளாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. என்னென்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப டைட் பண்ணதுனால சின்ன நல்லது நடந்தால் கூட ஒரு பெருமகிழ்ச்சியை நீங்கள் உணர்றீங்க. ஒரு நோயாளி, ஐசியூவில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு ஒரு ரூம் வச்ச வார்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த ரூமை கதவை திறந்து சுதந்திரமாக வெளியுலகத்தை பார்த்தோன்னா அவன் மனது எப்படி பட்டாம்பூச்சி சிறகடிக்குமோ, அந்த மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து சனி பகவான் போனோன்னே, இப்பயும் 7 சனி தான், இது ஒன்றும் 8 சனியாக 9 சனி, இப்பயும் 7 சனி தான், இன்னும் நல்லதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் உடம்புலேயே உட்காந்து உயிர் எடுத்துகிட்டு இருந்தால் பாருங்கள், அது சரியாகும். தீவிர சிகிச்சை பிரிவுலேருந்து நார்மல் பிரிவுக்கு மாற்றி விட்டுருக்காங்க, அது வேணால் சொல்லலாம். சரி சார், இப்போ அதனால் என்ன நடக்கும்? இங்கே தான் ட்விஸ்ட்டு. என்னென்னா, இவர் உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் யார்? லக்னாதி, ராசியாதிபதி, உங்கள் ஃபாதர். இவர் எங்கே போகிறாரு? 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துக்கு போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு வாட்டி சனி முடிவு பண்ணால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஆமாம், ஜென்ம சனியாக இருந்தபோது என்னென்ன பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். சரிங்க விடுங்க, அது ஒரு காலம், இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது. மார்ச் 6 பாருங்கள், 2ஆம் இடத்தை சனி வராரு. நேராக போகிறீங்க, ஹார்பர் போகிறீங்க, ஒரு கப்பலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கப்பலை வாங்குறமா? நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருவீங்க. அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஒரு காலத்தில் இந்த சதீஷ்ட ஒரு 5 லட்சம் கொடுத்தேன், ஓடிவிட்டான். அவனே 2 வருஷம் கழிச்சு, லைட்டான தூக்கம் வரல சார், உங்களை ஏமாத்தின பாவம், என்னை ஏதோ கரகம் துரத்துது, இந்த 5 லட்சத்துக்கு நான் வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்டேன், தாங்க சார் 6,50,000, தேங்க்யூப்பா அப்படின்னு வாங்கிட்டு, என்னன்னா பழைய ஆட்கள்லாம் திரும்பி உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன?
ரொம்ப நாளாக செட்டில்மெண்ட்டு ஒரு கம்பெனிலேருந்து வராமே இருந்தது, அது வந்துடும். அரியர் காசு ஒரு 3 வருஷமாக வர வேண்டிய அரியர் எல்லாம் வந்துடும். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் நடக்கணும்னு விதி இருந்தால் அது எப்படி வேணால் வரும். கஜினி படம் பார்த்தவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். கஜினி படத்தில் என்ன பண்ணுவார் சூர்யா, எப்படியாவது அவங்க மேடத்துக்கு என்ன பண்ணுவார், ஒரு வீடு வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆமாம் சூப்பர் கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க வச்சு அந்த வீடு வாங்கி தருவார். அந்த மாதிரி சனி முடிவு பண்ணிட்டார், உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க வச்சு கார் வாங்கி தந்துடுவார். இது நல்லா இருக்கே, நாங்கள் இனிமேல் நிறைய சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அது எப்படின்னே தெரியாது. இந்த சில பேர் சீட்டு குழுக்கள் போட்டிருப்பாங்க, குழுக்களில் விழுந்துரும் பம்பர் பரிசு. சார் நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் பார்க்குறோம் லாட்ரி அடித்து ஜெயிச்சவன், எத்தனை பேர் பார்க்குறோம்? எனக்கு எங்கே நடக்குது, எனக்கு அது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பே இருக்குது. இந்த ஸ்பின்னு அப்படி சுற்றுவாங்க சார், இந்த ஜொமேட்டோவில் வரும்போது அது நடுவில் காட்டு சார், அதில் கூட நான் ஜெயிச்சதில்லை சார். ரொம்ப டீப்பாக போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி அப்போல்லாம் அவங்க உடம்புல இருந்தார், இனிமேல் அது 2க்கு வந்துட்டார். ரைட்டா, இனிமேல் ஆல் ஸ்பின் கேம்ஸில் நீங்கள் வின் பண்ணுவீங்க, டோன்ட் வரி. ஸோ அப்போ 2ஆம் இடத்துல இருக்க 2, 3, 4 பார்க்குறாரு. 4ங்கிறது என்ன, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அவ்வளோதான். கும்பராசிக்காரர்களுக்கு லைன் இன்சார்ஜாக இருந்தீங்க, ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி 8 பார்க்குறாரு. ஆயுள் பாவம், உயிருக்கு கஷ்டப்படுற நோயாளிகளே கேளுங்கள், உங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆக போகுது. பேஷண்ட்ஸ் எல்லாம் உடம்பு சரியாக போகிறீங்க, திரும்ப போய்ட்டு ஒரு டிஷர்ட்டை போடுறீங்க, ஜிம் போடுறீங்க. நீயே வழி, நீ தான் ஒலி, உடம்பை கெடுத்துக்கிட்டேன், வாக்கபிலா. இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே சூப்பர் ஆகிடுவீங்க. அதே சனி பகவான் 11 பார்க்குறாரு. 11 பார்த்து என்ன ஆகுது, லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்ன பண்ணாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சனி நினைக்கிறது தான் நடக்கும். காரணம் என்னென்னா, அவர் தாங்க உங்கள் ஃபாதரு, அவர் கண்டிப்பாக கொடுத்தா அவர் நீ கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் ஹீ இஸ் த டான். அவர் சொன்னால் உங்களுக்கு இனிமே அவர் நல்லது செய்ய போகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி? வணக்கம். இல்லற வாழ்க்கையில் ராசியிலே ராகு. ஸோ இல்லற வாழ்க்கையில் புதுமைகள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா அசத்தி உங்கள் காதலே அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல டைவர்ஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. இங்கே ப்ராப்ளம் ராசியில் ராகு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எக்ஸு உங்களுக்கு எக்ஸு கூடிய தான் இருப்பீங்களே, நன்றாக புரிந்து கொள். தயவு செஞ்சு ப்ளீஸ், என்ன எதையாவது ஒன்று ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய ப்ராப்ளத்தை மாட்டிக்குவீங்க. கும்பராசிக்காரர்கள் சின்ன தவறு கூட செய்யக்கூடாது. பெண்கள் நாட்டின் கண்கள், இது சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். இப்போது ராசியில் ராகு இருக்கும்போது உங்கள் புத்தியை கெடுப்பார். வினோத் மாதிரி ஆட்கள் யாராவது வந்து வாங்க நீங்கள் நைட்டு சார் சனி பயிற்சி சூப்பராக போகுது, நைட்டு பார்ட்டி, வணக்கம், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு பார்ட்டி. தயவுசெய்து எந்த விருந்துகளுக்கும் போகாதீங்க, எந்த விழாக்களுக்கும் போகாதீங்க. முக்கியமாக வேலை, உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அது மனதில் வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு எவ்வளவு மதிப்பெண்? 97 மார்க் தரலாம். பிரமாத மாதிரி. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயருகிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார், பரம சுத்தி அடைந்து விடுகிறார். பரம சுத்தினா என்ன, க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம், கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார்.
அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல், இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும், உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்கு. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி.